கருமாரி தேவியை விளக்கினில் எப்படி கண்டால் அருள் கொடுப்பாள் என்று கருமாரி தேவியே அகத்திய முனிவனுக்கு கூறுகின்றார். ஆம் நண்பர்களே, திருவிளக்கை நன்றாக அலங்கரித்து மலர்கள் சூடி வேப்பிலை சூடி அலங்கரித்து கரகத்தை அலங்கரித்து தேவி கருமாரியலே சிவசக்தி என்று அவளை புகழ்ந்து நீரணிந்து விளக்கின் ஒளியை கண்டால் பாவிக்கும் அருள் புரிவேன் என்று அகத்தியனுக்கு அவள் உரைத்தாள். அந்த பாடலை இப்பொழுது நாம் காண்போம், வருக. திருநீற்று கருமாரி குடமுனிக்கு மனம் இறங்கி திருவருளால் செப்பலுற்றாள். திருநீற்று நெறி உணர்ந்த சிவச்சீலா உலகத்தார் அனைவோரும் வாழ்வதற்கு திருநீற்று நிலை உணர்ந்து திருவிளக்கில் வேப்பிலையை அணிவித்து தாழ் பணிந்து திருநீற்று பெருங்கரக கும்பநிலை வேப்பிலையால் நறுமலரால் அலங்கரித்து தேவி கருமாரியலே சிவசக்தி என்று ஏத்தி நீரணிந்து விளக்கை கண்டால் பாவிக்கும் அருள் புரிவேன் அகத்தியனே என்றுரைத்தாள். பெருந்தவத்தன் மகிழ்வு கூர்ந்து ஆவலுறும் மக்கட்கு அன்னையலின் திறமுணர்த்த ஆடியினில் ஆதிவாரம் ஆவலுடன் திருச்சாம்பர் பெரும் பொய்கை நிலையுற்று அருங்கரகம் அலங்கரித்தான். பெருங்கரகம் வெம்பிளையால் பேரன்பால் அமைத்தோராய் மலர்களெல்லாம் சாற்றி நின்று கருமாரி சிவச்செல்வி கணஞான தேவியலே என்று ஏத்தி கடல் பணிந்து அருளளிக்கும் பேருடுக்கை பெரும் பம்பை வாத்தியங்கள் ஒளி ஒலிக்க கீதம் பாடி அருளரசி அருள்மாரி ஆனந்த சிவதேவி ஆதியலே நிதி மாறி சிவமாரி திருமாரி பெருமாரி அருள்மாரி திருநாத போதமாரி நவமாரி நிலைமாரி நாதாந்த பெருமாரி நிலை அருளும் நீலமாரி தவமாரி தற்போத தனித்திறனாய் உற்ற திருமாரியலே சோதிமாரி புவனமெலாம் புறந்தருளும் புரணியே என்றேத்தி பதம் பணிந்து வழிபட்டார்கள். ஆம் நண்பர்களே, கருமாரி தேவியானவள் அகத்தியருக்கு சொன்னால் திருவிளக்கில் வேப்பிலையை அலங்கரித்து நல்ல கும்பத்தில் கரக நிலையை பொருந்த என்னை வழிபடுகின்ற அன்பர்களுக்கு நான் குறை தீர்ப்பேன், வரமளிப்பேன் என்று சொன்னால் அந்த வரலாற்றைத்தான் இந்த பாடல்களின் மூலம் நாம் கண்டோம். நாமும் கூட நமது வீட்டில் விளக்கை அலங்கரித்து வேப்பிலை சூடி வழிபட்டால் தீராவினை தீரும், வந்த வினைகள் வந்த வழி பார்த்து ஓடிவிடும், நல்வினை நம்மை சேரும், நல்ல வரங்கள் பெறலாம், இன்பமாக வாழலாம். ஜெய ஜெயசக்தி கருமாரி, சிவ சிவசக்தி கருமாரி. நன்றி, வணக்கம், வாழ்க.